கர்த்தருடைய பரிசுத்தவான்களாக அழைச்சிருக்கவங்க எல்லாருக்கும் அடியனுடைய வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு வசனத்தை எடுத்து பார்க்க போகிறோம். அது ஆபகுக் 2:14. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறார். ஓகே, அதாவது இந்த இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவில், அவருடைய மகிமையை அறிகிற அறிவில் நிறைஞ்சு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வசனம் சொல்கிறார். ஓகேவா? அப்போது இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறது பார்த்தா, எனக்கு உணர்த்தப்பட்டது என்னென்னா, இப்போது நாம் யார்? தெய்வ சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்து இயேசுனுடைய சாயலில் இருக்கோம். அவர் நமக்கு அவருடைய அடிச்சுவடுகளை நமக்கு வச்சுட்டு போயிருக்கார். இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் பிதாவுக்கு ஏற்ற அலங்காரமாக இருக்கும், அப்போ தான் பிதாவானவருக்கு முன்னாடி போய் நிற்க முடியும், அவர் கூட நாம் இருக்க முடியுங்கிறதுக்கு வேண்டி அவர் கிறிஸ்து இயேசு நமக்காக வந்து அவருடைய அடிச்சுவடுகளை இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கார் இல்லையா? இப்போவும் அவர் பரிசுத்த ஆவியானவர் வச்சு அப்பப்போ நமக்கு நினைப்பு ஊட்டி நம்மளை விழுந்து போடாத மாதிரி பாதுகாக்கிறார் இல்லையா? இப்போ அப்பேற்பட்ட தேவனுடைய மகிமை இந்த பூமி ஃபுல்லாக வந்து அறிந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்போது நமக்கு கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்கும் எனக்கும் இருக்க கடவுதுன்னு வசனம் சொல்லுது. ஓகேவா? அப்போ பிதாவானவருக்கு பிரியமானவைகளே நம்ம செய்யணும்னு வந்து வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி நாம் அது செஞ்சால் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும் இல்லையா? அப்போது அவருடைய சித்தம் இன்னைக்கு என்ன பார்க்குறோம்? அவருடைய மகிமை அறிகிற அறிவினால் பூமி முழுக்க நிரம்பி இருக்குன்னு பார்க்குறோம் இல்லையா? அதுக்கு நாம் தேவ சித்தத்தின்படி, தேவனுடைய ஆலோசனையின்படி நாம் அதுக்கு வந்து வேலை செய்யணும். ஓகே, அதுதான். அதாவது தேவனை மற்றவங்களுக்கு அறிவிக்கணும், கிறிஸ்து இயேசுவனுடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். கரெக்டாக இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய மகிமையை, இப்போ தேவன் எப்பேற்பட்டவருங்கிறத கண்டிப்பாக சொல்லணும். இப்போது ராகாப் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு தெரியுது இஸ்ரவேல் தேவன் மெய்யான தேவன்னு தெரியுது. ஓகேவா? நீங்கள் வந்தீங்கன்னா வந்து எங்கள் எல்லாரையும் முறியடிச்சுட்டு நீங்கள் போயிடுவீங்கன்னு தெரியும். உங்கள் கண்ணில் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்? தேவனுடைய மகிமையை அந்த ராகாப் அறிஞ்சிருந்தாங்க. கடைசியில் நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டு நம்ம கூட தான் வந்து அவங்க சஞ்சரிச்சாங்கன்னு வாசம் செய்ய, அது இஸ்ரேலுக்கு நடுவில் வாசம் செஞ்சாங்கன்னு வசனம் சொல்லுது இல்லையா? அப்போது எப்பேற்பட்டவங்களையும் மாற்றுறதுக்கு நம்ம தேவனால் முடியும் இல்லையா? இப்போது உலகத்தில் வந்த எந்த ஒரு மனுஷனும், எப்பேற்பட்ட பாவ இருளில் இருக்க மனுஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மெய்யான ஒளியாக நம்ம இயேசு கிறிஸ்து இருக்கார். அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும் தேவனால் எல்லாமே கூடும். ஓகே, அப்போ அவரை நீங்கள் சுமந்துட்டுருக்கீங்களா? அவரை சுமந்துட்டுருக்க கழுதைகளாக நாம் இருக்கோமா? ஓகே, நாம் என்ன பண்ணணும்? அவருடைய மகிமையை மற்றவங்களுக்கு சொல்லணும். உங்களால் இயன்ற வரைக்கும் வேலை செய்கிறவங்கள்ட்ட, இல்லை கடைக்கு போகிறவங்கள்ட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் அவர் மகத்துவம் உள்ளவர், உங்களுக்கு என்ன நன்மை செஞ்சுருக்கார், உங்களுக்கு பிரதானமான செஞ்ச விஷயங்கள் என்ன? ஓகேவா? அவங்க கேட்க ஆரம்பித்தாங்கன்னா வசனத்தெல்லாம் அழகாக சொல்லலாம். இஸ்ரேல் தேவனை தன்னுடைய ஜனத்துக்கு வேண்டி என்ன வேணால் செய்வார், அப்படி ஒரு அன்புள்ள தேவன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து எடுத்து சொல்லலாம். ஓகே, அதுக்கு வேண்டி தான் இன்றைக்கி இந்த வசனமே. ஓகே, அப்போது தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய வார்த்தைகளை செய்கிறவங்களாம் நாம் இருக்கணும். ஓகேவா? இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஒரு இடத்துல, இப்படி இருந்தால் அவருடைய அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள்லாம் எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. அப்போது அவருடைய வார்த்தைகளை நிறைவேற்றுறதுக்கே வந்து இயேசு கிறிஸ்து வந்தார் இல்லையா? நீங்களும் நானும் அதுக்கு வேண்டி தான் பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கோம். அப்போது இன்றைக்கி அவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு நம்ம அதன்படி நம்ம மற்றவங்களுக்கு அட்லீஸ்ட் இன்றைக்கி ஒரு நாளைக்கு யாராச்சும் இது வரைக்கும் சொல்லாத ஒருத்தங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுவோம். ஓகேவா? பாரப்படுங்க. அவருடைய வார்த்தை அதை வந்து செஞ்சு முடிச்சுட்டா அந்த திரும்பும் இல்லையா? நீங்கள் கேட்டிருக்கீங்க இந்த வசனத்தை. ஓகேவா? அதன்படி செய்யுங்க. கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.